فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العليم. புனிதமிக்க ஷாபானுடைய மாதத்தில் முக்கியமான பகுதியையும் கழித்துவிட்டு ரமலானுக்கு அண்மித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு ரமலானுக்காக வேண்டி எங்களை தயார் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ஆத்மாக்களுடைய நஃப்ஸுகளுடைய நிலைமை என்ன, எங்களுடைய ஈமானுடைய நிலைமைகள் என்ன, எந்த அளவுக்கு ரமலானுக்கு ஈடு கொடுக்க போகிறோம், வளமையான ரமதானை போல ஒன்றை கழிக்கப் போகின்றோமா அல்லது பிரயோஜனமுள்ள ரமலானாக அர்த்தம் கொடுக்க போகிறோமா என்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்குது. அத்துடனே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மன்றாடணும், யா அல்லாஹ் ரமலானுடைய முழு பிரயோஜனமும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக, எங்களுடைய உயிர்களை எங்களுடைய வாழ்நாளில் நீடிப்பாயாக துவா கேட்கணும். அல்லாஹ் குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே விஸ்வாசிகளே, இர்கஉ நீங்க ருக்கு செய்யுங்க, வஸ்ஜுது சஜிதா செய்யுங்க, வஅபுது ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை வணக்கம் செய்யுங்க, வஃஅலுல் கைர நல்லவைகளை செய்யுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்று சொல்லியிருக்கிறார். வெற்றி அல்லாஹ்வை வணங்குறது, ருக்கு சுஜூத் செய்கிறது, நல்ல விடயங்களில் ஈடுபடுறதுல தான் இருக்குது என்கிறத ஆணித்தரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்திட்டான். உசாமா ரலியல்லாஹு தஆலா, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஹிப்புன் நபி, நபி அவங்களுடைய முஹப்பத்துக்குரியவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் உடைய ஷாபானின் நிலைமைகளை கவனித்து கொண்டே இருந்தார். ஷாபான்ல நபி அவங்க பின் நடந்து கொள்வாங்க. ஃபரஆஹு யுக்ஸிரு ஸியாம ஃபீஹி அக்ஸர மின் கைரிஹி, அவர் நோட்டமிட்டத்தில் கண்டு கொண்டது தான் ஏனைய மாதங்களை விடவும் ஷாபான்ல அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்பாங்க. இவர் ஆச்சரியத்தோட யா ரசூலல்லாஹ் லம் அரக்க தசூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தசூமு மின் ஷாபான், நீங்க ஷாபான்ல நோன்பு பிடிக்கிறது போல ஏனைய மாதங்கள்ல நோன்பு பிடிக்கிறது நான் கண்டதில்லையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் வஆஹா அல் காஃபிலூன் தகய்யரத் ஹயாத்துஹும். இது உசாமா, நீங்க கேட்ட விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். சில மறதியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த ஷாபானுடைய மாதத்தை பாதுகாத்தாங்கண்டா அவங்களுடைய ஹயாத், அவங்களுடைய வாழ்நாள் கூட மாற்றம் அடைந்து வரும். தாலிக ஷஹருன் யஅமலுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமலான், தாலிக ஷஹருன் யக்ஃபலுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமலான். அது ஒரு மக்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் அமல் செய்யக்கூடிய ஒரு மாதம். அதே நேரம் இன்னொரு ரிவாயத்தில் அது ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் மக்கள் மறதியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். வஹுவ ஷஹருன் துர்ஃபௌ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல அமல்கள் உயர்த்தி காண்பிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். ஃபஉஹிப்பு அய்யுர்ஃபா அமலி வஅன ஸாயிம், நானும் நோன்பு நோற்ற நிலைமையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டது நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. இப்படியான ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இதனை இயன்ற அளவு நாங்கள் ஜிக்கர் துவாக்கல்ல கழிக்கணும், இரவுல தஹஜ்ஜுடைய விடயங்கள்ல பேணுதலாக இருக்கணும். திடீரென்று ரமலான்ல மட்டும் நாங்கள் சஹருடைய நேரத்துக்கு எழும்புவதற்கு முயற்சி செய்வோம் என்றால் அது வெறுமனே கூலிக்கு மாறாடிக்கிறத போல இருக்கும். எந்த விதமான இஷ்கும் இன்பமும் அதில் இருக்க மாட்டாது. இதனால் ஒரு மாசத்துக்கு முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புகளை நோட்டு அந்த ரமலானுக்காக வேண்டி தயாராகுவாங்க.
ஒரு ரிவாயத் வந்திருக்குது, யாரு ஷாபான்ல நோம்புக்காக வேண்டிய ஒரு பங்கை கொடுக்கவில்லையோ, குறைஞ்சது ஷாபான் 15வது நோன்பு பிடிக்கவில்லையோ, அவரு ரமலானுடைய கடமைகளை சீரான முறையில நிறைவேற்றுவதற்கு உற்சாகப்பட மாட்டாரு என்ற அமைப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் ரமலானுடைய மாதத்துல சிரமேற்கொள்ள போடுறது அமர்வுகளை கொண்டுதான். ஏனெனில் குரானுக்கு ஒரு பெரிய பங்கு அதுல இருக்குது. இப்ப இருந்தே குரானின் உடைய ஓதும் பழக்கத்தை நம்மிடத்துல வரவழைத்து கொள்ள வேண்டும். குரான் ஓதாம நாட்கள் கழியும் என்றால் நாங்கள் அல்லாஹ் விட்டும் தூரமாகிறோம் என்கிறதான் கருத்து. குரான் அடியான ஈடுபடுத்தோம் சொல்றாங்க. இதா தஹல ஷாரு ஷாபான் அகலக்க ஹானூதஹு, அதாவது அம்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு தாபியின்கள்ல ஒருத்தர். ஷபானுடைய மாதம் நுழைஞ்சு விட்டா அவருடைய கடையை அப்படியே மூடிடுவார். லிக்ராத்தில் குரானில் கரீம், கடையை மூடி போட்டு குரான் ஓதுரத்துல ஈடுபடுவான். இன்றைக்கு எங்களுக்கு குரான தொடுற சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்கிறது சிலருடைய விடயத்துல ரொம்பவும் குறையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறது, நீங்க என்னுடைய விடயத்துல முயற்சி செய்யுங்க. யார் அல்லாஹ்வுடைய விடயத்துல முயற்சி செய்கின்றார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பல வழிகள்ல ஹிதாயத்தை நேர்வழிகளை காட்டி கொடுக்கிறான். வைன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நல்லோர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். நலவு செய்யற விஷயத்துல நாங்க முழுமையாக ஈடுபடும். நலவு செய்யறதோட எங்களுடைய அஹ்லாக், எங்களுடைய பண்புகளையும் நல்லதாக ஆக்கிக் கொள்ளோம். சிலர் நல்ல விடயங்களை செய்வார்கள், ஆனால் பண்புகள்ல மிகவும் மோசமானவர்களாக இருப்பார். அவர்களுக்கு நினைச்ச மாத்திரத்துல கோபம் வரும், தூசணம் வரும், பலவிதமான கெட்ட குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் அவர் நினைச்சு கொண்டு இருப்பாரு, நான் நல்ல வழியில் இருக்கிறேன், நான் நலவு செஞ்சு கொண்டிருக்கிறேன். நாங்க என்ற அளவு அல்லாஹ் எப்படி குர்ஆனுடைய அமல்களை கொண்டு எங்களை ஆஃபரணம் அணிவிக்க விரும்புகிறானோ, அதே போல குர்ஆனுடைய அமல்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருங்க முயற்சி செய்வோம். குர்ஆனுடைய அமல்கள், குர்ஆனுடைய உண்மையான போதனைகள் தக்வா உடையவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் அளிக்கும். அதனால்தான் ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஈமானோட யாரு தக்வா உடையவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விடயங்களும் பிரயோஜனம் அளிக்கும். தக்வா என்கிறது நாங்க நினைச்சிடக்கூடாது ஆமால்கள் செஞ்சுட்டால் தக்வா உண்டாகிவிடும் என்று. தக்வா ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்றதுல இருக்கு. சொன்னாங்க, யாரு ஹராத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள மாட்டாங்களோ அவங்களுடைய அனைத்து விடயங்களும் வீணானது தான். இத்தகி அல் மஹாரிம், அல்லாஹ் ஹராமாக்கியத பயந்துக்கோங்க. தகுன் ஆபுதன் நாஸ், மனிதர்கள்ல ஆக பெரிய வணக்கசாலிகளாக மாறிவிடுவீங்கன்னு சொன்னாங்க. எனவே இரவெல்லாம் வணங்குறது ஆக முக்கியமான விடயம். இரவு பாக்கியங்கள், வணக்க பாக்கியங்கள் கிடைக்கிறதும் நல்லவர்களுக்கு தான். தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வெற்றியாளர், ஒவ்வொரு ஜெயசீலருடையும், ஒவ்வொரு சக்சஸான மனிதனுடையும் தொழுகைத்தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. இப்போ யாருக்கு அது கிடைக்க மாட்டாதோ அவரு ஒரு நாளும் சக்சஸ் ஆனவராக ஆகிவிட முடியாது. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலான நாங்கள் மிகவும் நல்ல ஒரு நிலைமையில, தீன் துனியாவுடைய விடயத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அதுல நாங்க போட்டி போடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்களாக மாறணும். அதற்காக வேண்டி எங்களிடத்துல என்னென்ன சோம்பரித்தனங்கள் இருக்கிறதோ அதனை இந்த கிழமைக்குள்ளால, அதாவது நோன்பு இன்னொரு கிழமையில எங்களை அடையுது, இதுக்குள்ளால எங்களை நாங்க திருத்தி கொண்டு தயாராக்கி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானா. இறுதியாகவும் நாங்க தஃப்சீர்ல குர்ஆன் ஓதுவதுடைய விடயங்களைத்தான் பார்த்தோம். குர்ஆனுடைய மகத்துவத்தை பத்தி நாங்க சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆனோட யாருக்கு
சம்பந்தப்படு கிடைக்குதோ அவர் அல்லாவோட தொடர்பு கொண்டவராக ஆகிடுவார். இதனால தான் சிலவங்க துவா கேட்பாங்க. துவா கேட்கிறவங்களுக்கு விடவும் அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு அதனுடைய மகிமைகளை கொடுக்கின்றான். அதாவது சிலவங்க துவா கேட்கறது தன்னுடைய தேவைகள், துனியா ஆഖിറാவுடைய தேவைகள் நிறைவேறும் வேண்டும் என்பதற்காக. அந்த தேவைகளுக்கு கூட துவா கேட்கறது சந்தர்ப்பம் கிடைக்க போகுது குர்ஆன் ஓதுறதின் காரணமாக எனும் பொழுது அல்லாஹ் துவா கேட்கக்கூடியவர்களை விடவும் அதிகமாக கொடுத்தருள் புரிகிறான் என்று ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. எனவே குர்ஆனை நாங்க முடிக்கக்கூடிய விடயங்கள்ல, ஓதி முடிக்கக்கூடிய விடயங்கள்ல மிகவும் கவனம் செலுத்தணும். மன் ஷஹித ஹாத்திமத்தல் குர்ஆனி கானக மன் ஷஹிதல் மகானிம. யாரு குர்ஆனை ஓதி அதனுடைய இறுதிக்கு வருகிறாரோ அவரு கனிமத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமூகம் அளித்தவரை போல. கனிமத்துங்கிறது இலவசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்துல இருந்து யுத்தத்தினால் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஹலாலான ஒரு உணவுக்கு தான் கனிமத் என்று சொல்றது. அது பல தரப்பட்ட வஸ்துகளாக இருக்கலாம். அவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். இந்த கனிமத் பங்கு வைக்கக்கூடிய இடத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடியவரை போலத்தான் குர்ஆனை ஓதி இறுதியை அடையக்கூடியவர். வமன் ஷஹித ஃபாத்திஹத்தல் குர்ஆனி கான கமன் ஷஹித ஃபதஹன் ஃபீ சபீலில்லாஹ். ஓதி முடிஞ்சு மறுபடியும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு யார் வருகின்றாரோ அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில மாபெரும் வெற்றிக்கு சமூகம் அளித்தவரை போல, அவர் வெற்றியில பிரசன்னமானவராக இருந்தவரை போல என்றெல்லாம் எங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லப்படுது. அது ஹதீஸே குதிசி என்பதாகவும் அதனுடைய கருத்து என்றும் கூறப்படுது. அல்லாஹும்ம ரஹம்னி பில் குர்ஆனில் அஸீம். இதனால நாங்க அல்லாஹ் இடத்துல துவா கேட்கணும். யா அல்லாஹ், இந்த குர்ஆனுல் அஸீம் மஹத்துமிக்க குர்ஆனை கொண்டு எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. வஜல்ஹு லி இமாமன், அதை எனக்கு ஒரு இமாம் வழிகாட்டியாக, வ நூரன் நேர்வழியாக, வ ஹுதன் ஒரு ஹுதாவாக நேர்வழியாக, நூரன் பிரகாசமாக, வ ரஹ்மத்தன் அருட்கொடையாக ஆக்கிடுவாயாக. அல்லாஹும்ம தக்கிர்னி மின்ஹு மா நஸீத். அந்த குர்ஆன்ல எதையெல்லாம் நான் மறந்தேனோ அதற்கு நீ என்னை ஞாபகப்படுத்துவாயாக. குர்ஆனில் மறந்தவற்றுக்கு என்னை ஞாபகப்படுத்துவாயாக. அதனை எனக்கு வெளியில் கொண்டு வந்து தருவாயாக. வஅல்லிம்னி மின்ஹு மா ஜஹில்து. அந்த குர்ஆன்ல எதனை நான் அறியாமல் இருக்கிறேனோ அதனை எனக்கு கற்றுத் தருவாயாக. வர்சுக்னி திலாவத்தஹு ஆனா லைலி வத்ராஃபன் நஹார். அதனை இரவு பகலாக ஓதக்கூடிய பாக்கியம், அதாவது இரவில் ஒரு ஓரத்திலும் பகலில் ஒரு ஓரங்களிலும் எனக்கு அதனை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. வஜல்ஹு ஹுஜ்ஜத்தல் லி யா ரப்பல் ஆலமீன். அந்த குர்ஆனை எனக்கு ஒரு சாதகமான ஆதாரமாக ஆக்குவாயாக என்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்பாங்க. நாங்கள் அப்படி துவா செய்கிறது பழக்கமாக ஆக்கிக் கொள்வோம். சலஃபு சாலிஹின்கள், நல்லோர்கள், சான்றோர்களும் இந்த துவாவை குர்ஆனை முடிக்கும் பொழுது ஓதுவாங்க. ஹைர், இன்றைக்கு சூரத்துல் இஸ்ராவில் நாங்கள் ஓத போகிறது 11வது ஆயத். வயதுல் இன்சானு பிஷர்ரி துஆஹு பில் ஹைர் வகானல் இன்சானு அஜூலா. அதாவது மனிதன் சில நேரங்களில் நன்மையான விடயத்தை கொண்டு பிரார்த்தனை செய்கிறான். அதாவது துவா கேட்கிறான் நன்மையான விடயங்களை கொண்டு. அப்படி துவா செய்யக்கூடிய நேரத்தில் இவனுடைய அவசரத்தின் காரணமாக கெட்ட விஷயங்களையும் அவன் கேட்கிறான். அதாவது மனிதன் சில மடத்தனத்தின் காரணமாக எல்லா இடத்துல எது கேட்கணுமோ அதை கேட்கிறான். இல்லை, மாற்றமாக அவன் துவா என்ற வகையில கெடுதியான விஷயங்களை தான் கேட்கிறான். மனிதன் அவசரப்பட்டவன். வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் அவசரப்பட்டவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய நிதான தன்மையை அகற்றிவிட்டு அவன் செயல்படுகிறான் என்று சொல்லுறான். எங்களுக்கு நன்மை ஏற்பட வேணும் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல நாங்கள் துவா செய்கிறது போல எங்களுக்கு கோபம் கவலை வரக்கூடிய நேரத்தில் தீமை வர வேணும் என்றும் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு விடுகிறோம். சிலவங்க அப்படித்தானே, நான் மௌத்தா போகணும், நான் கண்ணுக்கு காணாமல் தொலைஞ்சு போகணும், எனக்கு நோய் வரணும்,
நான் மொடமையாகணும் என்று சொல்லி கோவப்பட்டு அந்த கோவத்தினுடைய நேரத்தில் யாரையும் பழி வாங்கிறதுக்காக வேண்டி இப்படியான கெட்ட துவாக்கள் எல்லாம் கேட்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் அவசரப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய அவசர புத்தியால இப்படியெல்லாம் துவா கேட்கிறான் என்று இந்த ஆயத்தில் தனக்குத்தானே நன்மை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு தீமையை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்கிறத சொல்லி காட்டு. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய போறீங்களோ அதை செய்யறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னால, ஒரு விடயத்தை நீங்க செய்யறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சாத்து நேரம், அதாவது ஒரு 20 வினாடிகள் தங்கி பிறகு அதனை தொடங்குங்க. ஏண்டா நான் ஒரு சாத்து நேரம் தாமதித்து இருந்தா எனக்கு நடந்த இந்த கதிகள் நேர்ந்திருக்காது என்று ஒரு விஷயத்துல அவசரப்படாம நிதானமாக செயல்படும் விடயத்தை பற்றி சொல்லுறாங்க. அவசரப்படுறது எங்களை பலவிதமான பிரச்சனைகளின் பக்கம் கொண்டு போயிட்டு சேர்த்து அவசரம் அசிங்கமாக்கி விடும் என்று நாங்கள் சொல்றோம். அரபிகள் இந்த அவசரத்துக்கு உம்முன் நதாமத், கை சேதத்தின் தாய் என்று பெயர் வச்சுக்கிறாங்க. உம்முன் நதாமா, அதாவது கை சேதத்தின் தாய். சொல்லப்பட்டிருக்குது அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான் இல்லா ஃபி சித்தத்தி மவால்தியா, 6 இடங்கள்ல தவிர அஜலா, அதாவது அவசரப்படுறது தீவிரப்படுறது ஷைத்தானுடைய செயல்கள் நின்று உண்டானது. அப்ப 6 இடங்கள்ல அவசரப்படுறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த இடத்துல தான் நாங்க அதிகமா தாமதிக்கிறது. முதலாவது என்னது? அதா உஸ் சலா இதா தஹ்லல் வக்த், நேரம் நுழைஞ்சிட்டா தொழுகைய அவசரமாக நிறைவேற்றுவதற்கு நாங்க தீவிரப்படணும். அதை பிற்படுத்தி இருக்கவே கூடாது. இந்த விஷயத்துல அவசரப்படணும். 2வது தஃப்னில் மையத், மையத்தை அடக்கம் செய்யறது இதா ஹதர, அதாவது மையத்து அதுக்குண்டான ஆரம்ப சடங்குகள் முடிஞ்சு விட்டது. எங்களுக்கு தெரியும், ஒரு மையத்து விழுந்து விட்டா அது மௌத்தாகிட்டது என்று சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இன்றைய காலகட்டத்தில் அதுக்குண்டான அதிகாரிகள் வரணும், அதுக்குண்டான சான்று கொடுக்கணும், சாட்சி இருக்கணும் மௌத்தாயிட்டார் என்று சொல்லி. அதன் பின்னால அந்த மையத்தை எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குது. மையத்துடைய கண்களை மூடணும், கால்களை கட்டிவிட வேண்டும், அதாவது விரல்களை சேர்த்து அதனுடைய வாயை மூடணும், மையத்தை குளிப்பாட்டணும், நல்ல முறையில் கஃபன் செய்யணும். இதை மாதிரி அந்த மையத்துடைய அடக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவசரமாக உண்டாகிவிடுது. அப்படி அதுக்குரிய அந்த ஆரம்ப சடங்குகளை முடிஞ்ச உடனே அவைகளை செய்து முடிக்கிறதுக்கும் தாமதிக்க கூடாது. செஞ்சு முடிஞ்ச உடனே அந்த மையத்தை அடக்கம் செய்ய வேண்டும். 3வது தஸ்வீஜில் பிக்ரி இதா அதரகத், ஒரு பிக்கர், அதாவது ஒரு கன்னி பெண், அதாவது அவள் கன்னித்தன்மை அடைந்து திருமணத்துக்கு தகுதியாகி விட்டாள் என்று சொல்லியிருந்தால் அவள அவசரமாக திருமணம் முடிச்சு கொடுக்கிறது. அவள் பருவம் அடைந்து விட்டால் அவளை திருமணம் செய்து கொடுத்து வைக்கணும், திருமணம் செய்து வைக்கணும். அதுக்குண்டான சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டாள் என்றால் இங்க சொல்றதே அவள் கண்ணி அடைகிறதைத்தான். அத்துடனே அவளுக்கு அந்த திருமணத்துக்குரிய சரியான அறிவும் இருக்கும் என்றிருந்தால் தாமதிக்க கூடாது. தகுந்த ஜோடி கிடைத்த உடனே அந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். 4வது இதா வஜப, கடன் அது வாஜிபாகிவிட்டால். கடன் வாஜிபாகிவிடுறது என்கிறது, கடனை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் கொடுக்கிறாரு இல்லை, இழுத்தடிக்க கூடாது, உடனே அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பின்னணியில அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. கேவலம் மக்களுக்கு மத்தியிலும் கேவலம் இருக்கிறது. மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்குது. இவர் நரகத்துக்கு தள்ளப்படுவாரு. கடன் கொடுக்க ஏழுமாக இருக்கும் பொழுது அதனை தாமதிக்க கூடாது. கடனுடைய விடயத்தில் சஹாபாக்கள் கூட தொழிக்கப்படாமல் ஹசரத் ரசூலுல்லாஹ்
பின்வாங்கியிருக்கிறாங்க. சஹாபாக்களை தொழிக்கிறதுக்கு ரசூலா முன்வரையும் இல்லை. கடன் நிறைவேற்றப்பட்டா உடனே மஜ்லிஸில் கொடுக்கப்பட்டால் தான் நபி அவங்க தொழுகை நிறைவேற்றுவாங்க. சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய தோழரை நீங்க தொழுவீங்க என்று சொல்லிட்டு விட்ட நேரங்களும் இருக்குது. அடுத்தது தான் இதா நஸல, அதாவது 5வது விஷயம், விருந்தினர்கள் வந்துவிட்டால் அவங்களுக்கு உணவு அளிக்கிறது. இதுல தாமதம் காட்டவே கூடாது. இது எவ்வளவு பெரிய ஒரு பண்புங்கிறத, இந்த அளவுக்கு தாமதம் காட்டக்கூடாது, அது அவசரமாக செய்யணும் என்கிறது கூறப்படுறதாக இருந்தா இது அப்படி தாமதிக்கிறது ஒரு பாவம். தொழுகை தாமதிக்கிறது ஒரு பாவம்ங்கிறது மாதிரியே அந்த லைஃப் விருந்தினர்களை உபசரிக்கிற விஷயத்துல, அவங்களுக்கு உணவு கொடுக்கிற விஷயத்துல அவசரப்படணும். அதுல சோம்பல் காட்டவோ முகம் சிலிக்கவோ அவங்க வர்றதின் காரணமாக நாங்க வெறுப்படையவோ கூடாது. இது வாழ்க்கையில ஒரு பரக்கத். விருந்தினர்கள் வாரதுங்கிறது வாழ்க்கையில ஒரு பரக்கத். எனவே அவங்கள சாப்பாடு கொடுக்கறதுக்கு தாமதிக்க கூடாது. 6வது வத்தாஜீலி தௌபதி இதா அத்னப, பாவம் செஞ்சிட்டா தௌபாவை அவசரமாக செய்யும். பாவம் செஞ்சிட்டு வெறுமனே கணக்கில்லாமல் இருக்கக்கூடியவர் இபாதத்துடைய இன்பத்தை ஒரு நாளும் பெற மாட்டாரு, அல்லாவுடைய அன்பு அடையவும் முடியாது, இபாதத்துக்குரிய பாக்கியம் நசீபாகவும் மாட்டாது. ஏன்னு சொன்னா அவருக்கு நன்மை பாவம் எல்லாமே சமம், நன்மையிலையும் கணக்கெடுக்காதவராயிருப்பாரு, பாவம் அது பாவமாக அவருக்கு விளங்க மாட்டாது. இறுதியில ஒரு மிருகமாக மாறி விடுவாங்க. அல்லாவுடைய கடமைகள்ல மிகவும் பொடுப்போக்குத்தனத்தை உண்டாக்கி கொள்வாங்க. இதனால அவங்களுடைய இறுதி முடிவும் மோசமாக அமையும். பாவம் செஞ்சா உடனே அதற்குரிய தௌபா செய்யணும். பாவம் செய்யாதவங்களே தௌபா செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாவும் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார், அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இந்த விடயங்கள்ல அவசரப்படணும். இதை தவிர ஏனைய அனைத்து விடயங்களையும் அவசரப்படுறது ஷைத்தானுடைய விஷயம். மற்ற விடயங்கள் அனைத்திலையும் நாங்க மஷூரா செய்யணும். அனுபவம் உள்ளவரிடத்துல அது சம்பந்தமாக கேட்க முடியுமான விடயமாக இருந்தா கேட்கணும். தனிப்பட்ட முறையில எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படியும் ஒரு வேலையை அவர் செய்யறதுக்கு நிர்பந்தமாக்கப்படுவார் என்றால் ஒரு 20 நிமிடமாவது அதற்குரிய தாமத்தை மேற்கொள்றது தான் ஒரு மோமினுடைய சிஃபத்து. அது அல்லாத முறையில செயல்படுறது அது ஷைத்தானின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விடயம் என்கிறதுன ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து எங்களுக்கு இந்த இரவு பகலை பற்றி சொல்லுகிறான். வஜஅல்னா லைல வன்னஹார ஆயத்தைனி, இந்த இரவையும் பகலையும் நாங்கள் 2 அத்தாட்சிகளாக ஆக்கினோம். இரவையும் பகலையும் 2 அத்தாட்சிகளாக ஆக்கினோம். ஃபமஹௌனா ஆயத்தல் லைலி வஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முப்சிரத்தன், இரவு என்ற இந்த அத்தாட்சிய நாங்க அழித்து பகல் என்ற அத்தாட்சிய பார்க்க வைப்பதாக ஆக்கிறோம். இன்னைக்கு அழிக்கிறது என்கிறது அந்த இருளை ஏற்படுத்துறது என்கிறது தான் கருத்து. ஏன்னா அந்த இருளுடைய நேரத்துல பொதுவாக பகலுடைய நேரத்துல நாங்க சர்வசாதாரணம் பார்க்கறத போல பார்க்க முடியாது. இரவுடைய நேரத்துல பார்க்கறதாக இருந்தா அதற்குரிய வெளிச்சம் தேவை. எவ்வளவுதான் வெளிச்சம் ஏற்படுத்தினாலும் அந்த வெளிச்சத்துக்கு பின்னாலும் சில விடயங்கள் எங்களுக்கு மூடலானதாகத்தான் இருக்கும். பகல் போன்ற வெளிச்சங்கள் இருந்தாலும் இரவுல அந்த ஒரு தன்மை இருக்கத்தான் செய்து, இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை மறைவானதாக ஆக்கினோம். வஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முப்சிரத்தன், மேலும் பகலினுடைய அத்தாட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் ஆக்கினோம். லித்தப்தகு ஃபல்லம் மிர் ரப்பிக்கும், ஏன் பகலுடைய நேரத்தை நாங்கள் இப்படி பார்க்கக்கூடிய வெளிச்சம் உள்ளதாக ஆக்கினோம்? உங்களுடைய ரப்புடைய அருட்கொடையிலிருந்து ஏதாவது நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பகலுடைய நேரங்கள்ல தேடுவதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சி இருக்குது. எதுல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குதோ அதுல படிப்பினைகள் பரக்கத்துகள் அனைத்தும் இருக்குது. சிந்திக்கக்கூடியவர்களுக்கு
அதுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் ரஹ்மத்தையும் வைத்திருக்கிறான். யாரு இந்த பகலுடைய நேரத்துல சம்பாதிக்காம அவங்களுடைய இரவுடைய நேரங்கள்ல விழித்திருந்து அதற்குண்டான அமைப்புகளை செய்வாங்களோ அதனின் மூலமாக எந்த விதமான ஃபதலும் கிடைக்க போறது இல்லை. ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல சில நிர்பந்தமான கட்டங்கள் இருக்கலாம். அந்த நேரங்கள்ல எங்களுக்கு இரவுல கொஞ்சத்தை செலவழிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. என்றாலும் முழு இரவுகள் யாரு அதை நோக்கமாக கொள்வாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை இழந்து விடுவாங்க. வலிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இரவு பகலுடைய மாற்றங்களை ஏற்படுத்தி அத்தாட்சி படைக்கிறது நீங்க வருடங்களுடைய எண்ணிக்கையையும் அதனுடைய கணக்கையும் அறியறதுக்காக வேண்டி என்கிறதனையும் சொல்லிவிட்டு வக்குல்ல ஷைஇன் ஃபஸ்ஸல்நாஹு தஃஸீலா, அனைத்து விடயங்களையும் நாங்கள் மிகவும் துல்லியமாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதற்குரிய தஃஸீல் விவரங்களை சொல்லியிருக்கிறோம் என்கிறத அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு பொருளையும் விவரிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஃபஸ்ஸல்நாஹு தஃஸீலா என்று சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல எல்லா விடயங்களும் நல்ல முறையில் விவரித்து தெளிவுபடுத்தப்பட்டு இருக்குது. ஒரு ஆலிம் அறிஞர் குர்ஆனை நல்லா ஆராய்வார் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முக்கியமானவைகள் அனைத்தையும் அவர் கண்டு கொள்வார். அவருக்கு தெளிவு ஏற்படும். குர்ஆனை பார்க்காம ஒரு நாளாவது கடந்து போகிறத சஹாபாக்கள் விரும்பல. ஹஸரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுக்கு தெரியும் ஃபிக்ஹுடைய மாபெரும் இமாம், இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா என்று சொல்லப்படும். அவங்களுடைய முக்கியமான மாணவர்களில் ஒருவர் தான் முஹம்மது இப்னு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த சாஹிபைன், அதாவது ஹனஃபி மதுஹபினுடைய முக்கியமான 2 இமாம்களில் ஒருவர் இந்த முஹம்மது என்பவர். அடுத்தவர் அபு இஸ்ஹாக். எப்படி இமாம் ஷாஃபியும் இமாம் நவவியும், அதாவது இமாம் ராஃபியும் இமாம் நவவியும் ஷாஃபி மதுஹபுல முக்கியத்துவம் வகுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவுடைய மதுஹபுல, ஹனஃபி மதுஹபுல அபு இஸ்ஹாக்கும் இமாம் முஹம்மது. இந்த முஹம்மது இப்னு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்றதுக்கு போன நேரம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மகனே நீங்க குர்ஆனை நல்ல முறையில் ரிசர்ச் பண்ணீங்களா, ஆய்வு செஞ்சீங்களா? அவர் இல்லைன்னு சொன்னார். முதலாவதாக நீங்க ஆராய்ச்சி செஞ்ச. அவர் ஒரு வாரம் அது பிறகு இமாம் அபு ஹனீஃபா இடத்துல வரல. பிறகு வந்தாரு. நான் உனக்கு குர்ஆனை ஆராய்ச்சி செய்யுமாறு சொல்லலையான்னு சொல்லி கேட்டார். நான் ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அவருக்கு பாடங்களை தொடங்கிறார். குர்ஆன் என்கிறது ஆக முக்கியமான ஒன்று. அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் தக்வா அதிகரிக்கப்படும். குர்ஆனை நிதமும் கையில் தழுவக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை ஆக்கி கொள்ளணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் இரவு சொல்றாங்க, நான் அந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட தங்கிறேன். சுபஹ் வர நான் தொழுது கொண்டிருந்தேன். ஆனால் அவர் இமாம் முஹம்மது சுபஹ் வரைக்கும் தூங்கியிருந்தார். எனக்கு இந்த விடயத்தில் ஒரு வெறுப்புமே ஏற்பட்டுச்சு. பிறகு எழும்பி ஒழு செய்யாமல் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளை இமாம் முஹம்மது தொழுதார். நான் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டேன். சொன்னார், நான் தூங்கினேன் என்று நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. குர்ஆனுடைய 1000க்கும் அதிகமான மார்க்க சட்டங்களை உண்டாக்கி நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய சொந்த விடயங்களுக்காக வேண்டி அமல் செஞ்சீங்க. நான் உம்மத்துக்காக வேண்டி அமல் செஞ்சேன். என் மனம் தெளிவதற்காகத்தான் நான் படுத்திருந்தேன் என்று சொல்லி சொன்னாங்க. இப்படியாக இந்த அளவுக்கு குர்ஆனுடைய விடயத்தில் அவங்க சிந்தனைகளை செலுத்திக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து பெரும் ஆய்வாளர்களை உருவாக்கினால் மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் அவர்கள் இமாம்களாக மாறினாங்க. இன்றைக்கு அவர்களுடைய அந்த முயற்சிகள், அவர்களுடைய
நல்ல சிந்தனைகள், குர்ஆனோடு இருந்த தொடர்புகளின் காரணமாகத்தான் இல்மு ஓரளவாவது பாதுகாத்து இன்னைக்கு கிரந்தங்கள் வடிவமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆனால் எங்களுக்கு அவைகளை படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏண்டா ஷைத்தானுடைய ட்ரப்பில் வலையில் நாங்கள் சிக்கி வேறு வேறு விடயங்கள் எங்களுக்கு இன்பம் ஏற்பட்டிருக்குது. அல்லாஹ் எதில் உண்மையான இன்பத்தையும் அதனை சிந்திக்கிறது, அதுக்கு காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறதின் மூலமாக அருட்பாக்கியங்களை தாரான் என்று சொன்னானோ அதோண்டு இன்பம் எங்களுக்கு வராமல் இருக்குது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கி கொண்டு தானிக்கிறான். வக்குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹ், ஒவ்வொரு மனிதனுடையவும் செயலடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் அன்று அவனுடைய கழுத்திலே போடுவான். ஏன் அது களத்தில் போடுவான் என்று சொல்றது, பொதுவாக யாரும் உதாரணம் சொல்றது கழுத்தை தான். எந்த ஒரு சுமையை சுமப்புறதாக இருந்தாலும் ஏண்ட களத்தில் அடிக்கிறது என்று சொல்லுவாங்க. அத மாதிரி கழுத்தை தான் உதாரணம் காட்டுவாங்க. இதனால அல்லாஹ்வும் சொல்றான், நீங்க செஞ்ச அந்த செயலேடு, இந்த செயலேடுக்கு இங்க தாயிரா பறவை என்ற வார்த்தையை பாவிக்கப்பட்டு இருக்குது. வக்குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி, அவனுடைய களத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாள மறுமையில மாட்டிடுவான். வ நுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா, அனைத்து விடயங்களும் எழுதப்பட்ட நிலைமையில விரிக்கப்பட்டதாக ஒரு கிதாபை நாம் அவனுக்கு முன்னால் போடுவோம் என்கிறதனையும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த கிதாபுல எந்த ஒன்றும் விட்டுவிடப்பட்டிருக்க மாட்டாது. கிதாப் என்றால் புத்தகம். அது அவனுடைய நன்மை தீமை எல்லா அமல்களும் எழுதப்பட்டதாக இருக்கும். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அதாவது ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புசிதத் லக ஸஹீஃபத்துன் வ உக்கில பிக மலகானி ஃபஹுமா அன் யமீனிக வன் ஷிமாலிக், மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி ஒரு சஹீஃபா, ஒரு பெருமேடு விரிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு மலக்குகளும் உன்னுடைய வலதுக்கும், அதாவது 2 மலக்குகள் உன்னுடைய வலதிலையும் இடதிலையும் இருக்கின்றார்கள். ஃபஅம்மல்லதி அன் யமீனிக், உன்னுடைய யமீன் வலது புறத்தில் இருப்பவரை பொறுத்தவரையில் ஃபயஹ்ஃபலு ஹஸனாத்திக், அவர் உன்னுடைய நன்மைகளை பாதுகாப்பார். வஅம்மல்லதி அன் ஷிமாலிக், உன்னுடைய இடது புறத்தில் இருக்கக்கூடியவரை பொறுத்தவரையில் ஃபயஹ்ஃபலு ஸய்யிஆத்திக், அவர் உன்னுடைய தீங்குகளையும் பாதுகாக்கிறார். ஹத்தா இதா மித்த, நீ மௌத்தாகிவிட்டால் துவியத் ஸஹீஃபத்துக், உன்னுடைய சேலையடு அது சுருட்டப்பட்டுவிடும். வ ஜுஇலத் மஅக ஃபீ கப்ரிக, உன்னோட சேர்த்து அது கபூர்ல வைக்கப்பட்டுவிடும். ஹத்தா துஹ்ரஜ லக யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று அது உனக்காக வேண்டி வெளியாக்கப்படும். இப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு புத்தகம் உனக்காக வேண்டி எப்பொழுதும் தயார் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னுடைய அமால்களுடைய பதிவுகளை விட்டும் நீ தப்ப முடியாது. கியாமத்து நாளன்று அதனைத்தான் அல்லாஹ் போட்டுவிட்டு களத்துல சொல்லுவான், இக்ரா கிதாபக், அது களத்துல போட்டு விரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். அவன் அதனை காண்பான். அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய இந்த ஏட்டை, உன்னுடைய புத்தகத்தை வாசித்து பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உனக்கு கேள்வி கணக்குக்கு இது மட்டுமே போதும், உன்னுடைய நஃப்ஸு மட்டும் சாட்சிக்கு போதும் என்று சொல்லி அந்த புத்தகம் அவனுடைய களத்தில் போடப்பட்டிடும். எனவே இந்த புத்தகம் நன்மை தீமைகளை கணக்கு பார்க்கறதுக்காக வேண்டி எழுதப்படுது. அதனை பார்த்து கொள்றதுக்கு நீயே போதுமானவன், ஓண்ட புத்தகத்தை நீ பதித்து பார் என்ற கியாமத்தில் சொல்லப்படும். இந்த விடயங்கள்ல எங்களுக்கு ஒரு பயம், அச்சம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். யாருக்கு இவைகளை பற்றி ஒரு உணர்வு, பயம், அச்சம், நம்பிக்கை, அதுக்காக வேண்டி தயாராகக்கூடிய மனப்பான்மை வரமாட்டாதோ அவங்களுக்கு ஈமான் அனுவலவும் கிடையாது என்கிறதான் கருத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் அன்று யாருக்கு படிக்க தெரியாதோ அவர்களுக்கும் படிக்கக்கூடிய ஆற்றலை
கொடுப்பான், அதாவது அவருடைய பட்டோலைய அவர் படித்து பார்ப்பார் என்கிறதன ஹசரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. மனிஹ்ததா ஃபைனமா யஹ்ததி லனஃப்ஸி, எனவே நீங்க நேரான வழியில போங்க, யார் நேர்வழி அடைகிறாங்களோ அவர் தனக்குத்தானே நேர்வழி அடைகிறார். அதாவது மனிஹ்ததா, யாரு நேர்வழியை அடைகிறாரோ, ஃபைனமா யஹ்ததி லினஃப்ஸி, அவர் தனக்குத்தானே நேர்வழி அடைகிறார், வேற யாருக்கும் அதன் மூலமாக நேர்வழி அடைய முடியாது. அவருடைய நடைமுறைகள் அவருக்கு தான் பிரயோஜனம் அளிக்கும். ஒமன் தல்ல ஃபைனமா யப்தில்லு அலைஹா, யார் வழிகேட்டில் போகிறாரோ இன்னமா யஹ்ததில் நஃப்ஸின்னு சொல்ற மாதிரி அதனுடைய தீங்கும் அவரே தான் வழிகேட்டில் போயிடுவார். வலா